மீட்புனா நம்ம ஒருத்தர் விளக்கம் சொல்லாமலே நாம் புரிந்து கொள்வது என்ன என்றால், மோட்சத்துக்கு போகும் பாக்கிய நிலை கிடைப்பது மீட்பு என்று நினைத்து கொள்வோம். இது ஒரு தப்பறை. இது மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த தப்பறை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் மார்ட்டின் லூத்தரின் போதனையால் பாதிக்கப்பட்ட நிலையில் நாம் இருப்பதால் அதற்கு முன்பு உள்ள தப்பறைகளை விட்டுவிட்டு மார்ட்டின் லூத்தர் குறித்து பார்ப்போம். மார்ட்டின் லூத்தர் ஒரு தப்பறையை உள்ளே கொண்டு வருகிறார் திருச்சபைக்குள். அதுக்கப்புறம் தான் அந்த பிரிவினையாக மாற்றுகிறார். அப்போ என்ன தப்பறை உள்ளே கொண்டு வந்தார் என்றால், இந்த மோட்சம் என்பதற்கு பொருளை மாற்றி அமைத்து விட்டார். மோட்சம் என்பதற்கான பொருளை அவர் மாற்றி விட்டார். என்னன்னா, இப்போ பார்ப்போம் சிசிசியில் என்ன சொல்கிறது என்றால், மீட்பு என்பது நம்ம எல்லாம் கடவுளின் பிள்ளைகளாக ஃபில்லியல் தத்தெடுப்பு முறைப்படி கடவுள் தத்தெடுப்பது தான் மீட்பு. அதாவது நம்மை கடவுள் தத்தெடுத்ததும் நாமெல்லாம் கடவுள் இனமாக மாறிவிடுவோம். உதாரணத்திற்கு அந்த நற்செய்தி சாராம்சம் என்று ஒரு பகுதி உங்களுக்கு இதுக்கு முன்பு வாசிக்கப்பட்டிருக்கலாம் யாராவது. அதில் என்ன வரும் என்றால், நாமெல்லாம் இப்பொழுது தற்காலிக பிள்ளைகள், அதாவது டெம்பரரி சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு வரும். அதை கேட்டதும் அநேக இறையியலார்கள், தற்கால இறையியலார்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் பேச தொடங்கினார்கள் அப்படி வச்சுக்குவோம். அப்போ என்ன எதிர்ப்பார்கள் என்றால், என்னப்பா நம்மெல்லாம் நாமெல்லாம் பெர்மனன்ட், அதாவது நிரந்தரமான கடவுளின் பிள்ளைகள் தான், தற்காலிகம் பிள்ளைகள்லாம் இல்லை, ஏனென்றால் நாம் திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் என்று சொல்வார்கள். இதை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் சொல்கிறேன். அதாவது நற்செய்தியின் சாராம்சம், ஜிஸ்ட் ஆஃப் த காஸ்பல் சொல்லலாம், இல்லை குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். We are all temporary children of God, belonging to the perishable flesh. After experiencing this life of perishable flesh, if anyone desires to live eternally as immortal child of God, then that person should express such a desire by making the everlasting covenant with God through faith in the Eucharistic Lord. Such an act will be considered as an application to become children of God. Then in the last days, such application will be scrutinized to find out whether it was truly made with faith in the Eucharist, and then the right to become the children of God will be granted to that person on that basis. அப்போ இது சிசிசி 1லேருந்தும் சிசிசி 1129, அதாவது 1129 என்ற அந்த 2 சிசிசியின் அடிப்படையில் வைத்து எழுதப்பட்ட ஒரு சாராம்சம். அதாவது திருவிவிலியத்தில் இதுதான் சொல்லியிருக்கிறது என்று நாம் சிசிசி மூலமாக இதை கணித்து சொல்கிறோம். அப்போ இந்த டெம்பரரி சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படிங்கிறதுக்கும் அவருடைய உண்மையான பிள்ளைகள், அதாவது இம்மார்டல் சைல்ட் ஆஃப் காட், அதுதான் எட்டர்னல் லைஃப்னு சொல்கிறோம். நாம் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால், அது சிசிசி 460க்கு போக வேண்டும். அந்த சிசிசி 460 எடுத்து பார்க்கும் பொழுது அது போன்ற ஒரு 2-3 2009, 654, 460 இது மூன்றும் எதை குறிப்பாக சொல்கிறது என்றால், டிவைன் ஃபீலியா அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஃபில்லியல் அடாப்ஷன். இந்த சிசிசிலாம் என்ன சொல்லுதுன்னா, நாமெல்லாம் கடவுள் இனமாக மாற இருக்கிறோம், கடவுள் இனமாக மாற இருக்கிறோம் என்று இந்த சிசிசி நமக்கு சொல்வதை நாம் படிப்பதில்லை, கவனிப்பதில்லை, கருத்தில் கொள்வதில்லை.